இந்த வீடியோல நம்ம எங்க போனாலும் இந்த ஒரு பொருளை கண்டிப்பா வந்து பார்த்திருப்போம். இதுதாங்க டெஸ்டர். இந்த டெஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். சோ இந்த வீடியோல இதை பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க டெஸ்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. சோ இந்த டெஸ்டரை எதுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா, ஒரு ஏசி வோல்டேஜ் டெஸ்ட் பண்றதுக்கு இந்த டெஸ்டரை பயன்படுத்துறோம். சோ வோல்டேஜ் வருதா இல்லையா அப்படின்ட்டு பாக்குறதுக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீழே வந்து நமக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ராடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ராடு மூலியமா தான் வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுக்கு மேல ஒரு இன்சுலேஷன் கண்டிப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்னா, நம்ம டெஸ்டரை பிடிக்கும் போது நம்ம கை வந்து அந்த மெட்டாலிக் ராட்ல படவே கூடாது. ஏன்னா ஏசி வோல்டேஜ் வந்து அந்த ராடு மூலியமா தான் டெஸ்டருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா போகும். ரொம்பவே வந்து சேஃப்டி முக்கியம். ஸோ அந்த முன்னாடி இருக்க இடத்துல நம்ம கையை வந்து பாத்தீங்கன்னா வைக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த ராடு எங்க போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னா ரெசிஸ்டர். ஸோ இந்த ரெசிஸ்டர் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான பொருள். அதுக்கப்புறம் நமக்கு லைட்ல வந்து பாத்தீங்கன்னா நியான் லேம்ப்ல வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த லேம்போட 2 டெர்மினல்ல ஒன்னு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மேல ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு மேல வந்து நமக்கு வந்து ஒரு மெட்டாலிக்ல சின்னதா ஒரு ரவுண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவரை டைட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ கீழே நமக்கு வந்து ஒரு கிளிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளிப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் மாற்றுறதுக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் அந்த எர்த் பாயிண்ட். ஸோ அந்த எர்த்துல நம்ம கையை வைக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நியான் லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா லைட் எரியும். ஸோ அப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து வோல்டேஜ் வருது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஏசி வோல்டேஜ் சம்மந்தப்படும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும். ஸோ அதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, ஒரு டெஸ்டர்னா என்ன, அதுக்குள்ள எப்படி அந்த டெஸ்டர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சின்ன விஷயம் தான், பட் நமக்கு தெரியல அப்படின்னா ஸோ அது வந்து கண்டிப்பா வேஸ்ட். ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ 4 பேர் யூஸ் பண்றாங்க டெஸ்டர்னா நம்மளும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் அட்லீஸ்ட் நம்ம வீட்டுக்காச்சும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.